தேங்காய் பால் புலாவ் பண்ணலாமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இது பண்றதுக்கு 1 1/2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன். ஒரு குக்கர் வச்சு அதுல கீ இல்லைன்னா ஆயில் விட்டுக்கோங்க. பிரியாணி ஜீரகம்னு குட்டி குட்டியா இருக்கும்ல, அந்த ஜீரகம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா தான் காரத்துக்கு வேணுங்கிறது போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை அதையும் கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. தக்காளிலாம் போடக்கூடாது ஒயிட் புலாவுக்கு. தேங்காய் பால் தான் ஊத்த போறோம். தேங்காய் பால் வந்து ஒரு 2 டம்ளர் ஊத்திக்கிறேன். 1 1/2 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊத்திக்கிறேன். புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டம்ளர் வந்து நான் தயிர் ஊத்திக்கிறேன். உப்பு போட்டுக்கோங்க. வேணுங்கிற அளவு உப்பு, கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டுட்டு ஊறின ரைஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில் விட்டீங்கன்னா போதும்னு அழகு போல ரெடி ஆயிரும் தேங்காய் பால் புலாவ். சிக்கன் கிரேவியோட வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் நேற்று வந்து வாழைப்பூ வாங்கி அதுல குழம்பு வச்சுட்டு கூட்டு வச்சிருந்தேன். அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் கீழே, செக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிக்கணும். ஓகேவா? நிறைய வீடியோ இது மாதிரி பார்க்கலாம்.